காமெடி மூவி தான். ரெண்டாவது வந்து இது தேசிங்கராஜா பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் எந்த ரிலேஷன்ஷிப் கிடையாது. இது என்டையர்லி வேறு ஸ்கிரிப்ட் இது. அதில் நடித்த விமல் வந்து இதில் ஹீரோவாக பண்ணுறாரு. அதில் நடிக்காத வந்து சென்னா பண்ணியிருக்காரு, செகண்ட் லீட் பண்ணியிருக்காரு, புகழ் பண்ணியிருக்காரு. இது வந்து ஆக்சுவலாக வந்து சிட்டி சப்ஜெக்ட் தான். சிட்டியில் மேக்ஸிமம் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனோ அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ரொம்ப ஒரு மேஜர் ரோலாக இருந்தது அந்த இதில். ஸோ அந்த மாதிரி அதுக்கு ஒரு ஸ்ட்ரீட் ஒன்று ரெடி பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணேன். என்னோட கேரக்டர் நேம் வந்து பொன்னி. எனக்கு அவ்வளோ காம்பினேஷன் சீன்ஸ் ஒன்றும் இல்லை. நான் ஜனா பேர் தான். செட்டில் எனக்கு இமோஷனல் சீன்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி போயிடுச்சு. சார் எமோஷன்ஸ் எந்த அளவுக்கு கேரி பண்ணாங்க சார் இவங்க? நல்லா பண்ணாங்க. இவங்களோட அவர் சார் கம்மியாக வந்து நல்லா பண்ணாங்க. ஒருத்தனை வந்து யோசிக்க வச்சிடலாம், அழ வச்சிடலாம். சிரிக்க வைக்கிறதுங்கிறது வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது 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 கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவை. நல்லா வந்து காமெடியன்ஸ் தேவை அது பண்ணுறதுக்கு. காமெடியன்ஸ் அந்த ஹியூமர் சென்ஸ் இருக்கணும். அவங்களால காமெடி கிரியேட் பண்ண முடியுங்கிற ஆட்களை வச்சு தான் அதை பண்ண முடியும். காமெடி அப்படின்ற ட்ராக் வந்து நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சிருந்த விஷயங்கள் எப்படி செட்டுக்கு போகும்போதும் அதே மைண்ட் செட் தான் இருந்தால், இல்லை கம்ப்ளீட்டாக வந்து இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து பண்ணும்போது அது நிறைய மாற்றங்கள் இருந்ததா? எப்படி இருந்துச்சு அந்த செட்டு? இல்லை, இதில் லேடி கெட்டப்புன்னு சார் சொல்லி தான் கூப்பிட்டாங்க. ஓகே, ரைட், ஓகே. அது ஃபஸ்ட்டு எனக்கு ப்ளஸ்ஸு. சரி, ஓகே, நம்ம லேடி கெட்டப் நம்ம அவ்வளோ 300-400 கெட்டப்பு மேலே போட்டோம். ஸோ லேடி கெட்டப்புனாங்க நம்ம வாய்ஸு. நான் என்னென்னா படத்தில் பண்ணதே இல்லை லேடி கெட்டப். ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ அது எனக்கு ஹாப்பியாக இருந்தது. அதே போல் ஏதாவது கொஞ்சம் சீன் அங்கங்கே படத்தில் வந்துட்டு போவேன். இந்த படத்தில் முழுக்க ஃபுல்லாக வந்திருக்கேன். அதுக்கு இல்ஷாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அந்தளவு நம்மளுக்கு வேலை வாங்கி நம்ம வர்ற சீன்லாம் அவ்வளோ சிரிக்கிற அளவுக்கு அங்கே ஒர்க் பண்ணுற அசிஸ்டண்டாக இருக்கட்டும், கேமராமேன் ஆகட்டும், எல்லாருமே உங்கள் ரியாக்ஷன் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, இப்போ படம் ஃபுல்லாக நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அது ஒரு ஹாப்பியில். அது வந்து அப்போ டைரக்டர் கையில் தான் இருக்குது. ஏன்னா இது முழுக்க இந்த படம் வெற்றிக்கு டைரக்டர் தான் காரணம். ஏன்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கும் அதில். அது எல்லாரையும் மெயின்டைன் பண்ணி ஒருத்தர் கொடுத்து அந்தந்த சீன் அழகாக ஒரு சீன் அழகாக அவ்வளோ பேர், ஒரு 10 பேர் 20 பேர் இருக்கிறனா அழகாக வந்து அந்த முழுமை அடையிறதுக்கு டைரக்டர் தான் காரணம். அது எனக்கு இந்த படம் வந்து ஒரு இவ்வளோ படம் பண்ணியிருக்கோம், போயிருக்கோம், ஒரு 18-19 படம் பண்ணிட்டோம், ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த படம் எனக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இருக்குது. ஏன்னா மக்கள் கேட்கணும் குக்குத் கோமாளில் புகழை வந்து பார்த்து நம்ம அப்படி ஊந்து சிரிச்சிருக்கணும். அந்த புகழை தேசிங்கராஜா 2ல் பார்ப்பீங்க. சார் ஸ்டோரி சொல்லும் போதே என்னோட போர்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் இந்த படத்துக்கு இம்பார்ட்டண்டான ரோல் அது ஆல்ரெடி சார் சொல்லியிருக்கு. ஒரு ஐ திங்க் இவங்க எல்லாமே காமெடியான ஒரு போர்ஷன் தான். இவங்க மாத்திரம் அந்த படத்தில் ஒரு சென்டிமெண்ட் போர்ஷன் தான். ஓகே, நாங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து கொஞ்சம் சென்டிமெண்ட். எனக்கெலாம் ஒரு ஆடிஷன்லாம் கேட்டாங்க. நீங்கள் ஸ்கூல் விட்டு வரீங்க, உங்கள் அம்மா இன்னொருத்தர் கூட படுத்துட்டு இருக்காங்க, உங்கள் ரியாக்ஷன்னா அதான் கேட்டாங்க. எனக்கு ஆடிஷன் அந்த போயிட்டு நமக்கு அந்த வலியை நமக்கு பயங்கரமாக இருக்கும். அழுதுலாம். ஆனால் நீ சிரிக்க நம்ம எது பண்ணால் ஒரு வார்த்தை வச்சுப்பாங்க, இது மொக்க ஜோக்கு, இது பழைய ஜோக்கு, இது அப்பா கேட்டது, இது இப்போ. அப்போது அதை எல்லாமே புதுசாக ஒன்று நம்ம கொடுக்கணும். எல்லாம் அப்போலேருந்தே நாகேஷ் சார்லேருந்து இப்போ வந்து எல்லாம் பண்ணது தான் நம்ம பண்ணுவோம். ஆனால் அதை எப்படி நம்ம பாலிஷ் பண்ணி அதை எப்படி ஆடியன்ஸை போய் கன்வே பண்ணுறது ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுக்கு ஸ்கிரிப்ட் எடுத்தவா. அப்போது சார்லாம் ஒர்க் பண்ண அந்த எல்லா படத்துலையுமே வந்து ட்ராக்கு. இப்போ நம்ம படத்தில் இப்போ ட்ராக் இருக்குது. இப்போ நடுவில் என்னென்னா எதை படத்தில் ட்ராக்கு காமெடி ட்ராக் கிடையாது. கதையோட ஒன்றிய காமெடி. அதில் திடீர்னு ஒரு பெரியமா ஆப்போசிட்டில் நம்மளால் திட்ட முடியாது, நம்ம கலாய்க்க முடியாது, பண்ண முடியாது. ஒரு ஃபேமிலி இருக்கும்ன்ற மாதிரி. இது முழுக்க லாஜிக்கே இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனும் சிரிப்பு வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாருமே வந்து உங்களை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பட் அந்த அக்செப்டன்ஸை இன்னும் எலிவேட் பண்ணோம் அப்படிங்கிற வரும்போது தேசிங்கராஜா 2 உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு? இப்போது சார் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க எனக்கு அந்த படத்தில். ஒரு கெட்டப்போட கொடுத்துருக்காங்க. ஒரு கெட்டப்பு, ஒரு லுக்கு, இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கணும், இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நம்மளா இன்வால்மெண்ட்டோட இன்னும் எப்படிலாம் பண்ணணுமோ அதை நம்மளே எவ்வளோ பண்ணுறோமோ அதை பெஸ்ட் என்னவோ அதை கொடுக்கணுன்றது மட்டும் தான் என்னோட வேலை. மீதி உள்ளே ஒர்க் பண்ணுறது அந்த டைலாக்ஸ் எல்லாமே உள்ள ப்ராப்பராக எப்படிலாம் பண்ணுறா சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இது மட்டும் நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அதை கொடுத்தாதான். ஏன்னா வாய்ப்பு கிடைக்கிறதே கஷ்டம். கிடைக்கிற வாய்ப்பு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி மனசில் ஒவ்வொரு நாளுமே இன்றைக்கி இந்த சீன் கொடுத்தாங்கன்னா அந்த சீனில் என்னெல்லாம் பண்ணுமோ அதை பண்ணிடணுன்ற மைண்ட் செட்டில் தான் போவேன். அதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். காமெடிக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும், அந்த டைமிங் கொடுக்கணும், அந்த எல்லாமே இருக்கணும். அதுதான் இருந்தால் பரவாயில்ல. டிஜிட்டலையும் காமெடிக்குன்னு வரும்போது இந்த நெருக்கடி இருக்காது. இருக்கு எல்லாத்துலேயுமே இருக்குது. அதனால் அதுக்கு அந்த டைமிங் தான் மேட்ரு. அந்த காமெடிக்கு வந்து டைம் கொடுத்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து
ஒரு ஸ்கிரிப்டுக்கு வந்து உங்களோட நேரத்தை ஒதுக்குறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதுக்கு டைம் கொடுப்பீங்க. அப்படி உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் எது உங்களுக்கு வந்து உந்துதலாக இருக்குது அக்செப்ட் பண்ணிக்கிறது? இல்லை, எனக்கு நிறைய மீம்ஸ் அந்த இதெல்லாம் வந்தது. இவ்வளோ படம் பண்ணுவீங்க, புகழ் நீங்கள் இப்போ சேனலில் எல்லாருமே சிரிக்க வைக்கிறீங்க, காமெடி குக்குத்துக்குமா, ஆனால் படத்தில் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்களே, காமெடி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலையா என்ன அப்படின்னு எனக்கு அப்போ அந்த ஒரு இது வந்துக்கிட்டே இருந்தது. அப்போ திடீர்னு இப்போ ஏல் சார் ஆஃபீஸுக்கு வந்து இப்போ கால் வந்து இந்த மாதிரி லேடி ட்ரிப்பு இது பண்ணுறீங்களான்னா எனக்கு அதை விட ஒரு மகிழ்ச்சியே எனக்கு கிடையாது. ஏன்னா ஓகே இது நமக்கான கிரவுண்டுன்னு நினைக்கிறேன், இதில் நம்ம விளாட போகிறோம் அப்படின்னு ஏல் சார் என்னோடனே நம்ம படம் நம்ம தேசிய ராஜா அப்படின்னவே ஓகே அப்போ இதில் நமக்கு முக்கியமான ஏதாவது ஒரு ரோல் இருக்கும் கண்டிப்பாக, அதில் நம்ம காமெடி பண்ணணும். படத்தில் ஒவ்வொரு சீனுமே காமெடின்றப்ப எனக்கும் நடிக்கவே எல்லாருமே என் சீனு மட்டும் இல்லாமல் எல்லா சீனுமே நம்ம பார்க்குறப்ப வினோத் வரதாகட்டும், ஒரு சிங்கமொழி அண்ணன் ஆகட்டும், சுவாமிநாதன் ஆகட்டும், சாம்ஸ் சார், ஒரு நம்ம வையாபரி சார், எல்லாருமே அதுவெல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ சிரிப்பாக ரைட் ஓகே இந்த படம் கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சந்தோஷமாக சேர போகிற ஒரு படம்ன்ட்டு இது மனசார சொல்கிறேன். சூப்பராக எல்லாமே சிரிப்பாங்க. ஹாப்பிக்கு மேலே என்ன வார்த்தை இருக்குன்னு தெரியல சொல்லுங்க. அதனால தான் வெரி ஹாப்பி. வெரி ஹாப்பி. வெரி வெரி ஹாப்பி. சரி, ஓகே, ரைட். ரொம்ப சில்லா இருப்பாங்க. ரொம்ப யாருமே வந்து இது கூட கிடையாது. இது வரைக்கும் ஒருத்தர் கூட சத்தமாக கூட பேசுவாங்க, பார்த்துக்கிட்டு சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. மேலே பாட்டு கிடக்கும், டைமுக்கு நல்ல சாப்பாடாக கிடைக்கும். புஷ்பா புருஷன் அந்த ஒரு கேரக்டர். ஸோ இந்த மாதிரி இந்த படத்தை என்ன சார் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கேரக்டர் வைஸ்? இது எல்லாமே வந்து நம்ம ஒரு படமாக பண்ணிடுறோம். நம்ம அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு இன்னொரு கேரக்டர் வந்து நாங்கள் புஷ்பா புருஷன் இப்போ யோசிச்சு தான் வச்சோம். நம்ம அந்த மாதிரி அந்த படம் அவுட்புட்டாக வந்து சக்ஸஸ் ஆகும்போது அதுலேருந்து 1-2 யூடியூப்பில் போய் அது இதாக ஃபெமிலியர் ஆகும். அந்த மாதிரி இதில் நிறைய மேட்ரு இருக்குது. எது ஆகுங்கிறது வந்தால் தான் தெரியும். ரிங்டோன் வைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப இது பாட்டுக்கு வைப்போம். அப்போது அதில் அடி போட்டு ஷர்ட் மாட்டிகிட்டே பார்ப்பல ஜெயமரி மாட்டுவாப்பில் சுசி பில்லு கூப்பிட்றான், சுசி பில்லு கூப்பிட்றான். அந்த ரிங்டோன் எப்படி நீங்கள் அதை யோசிச்சு வச்சிங்க? ஏன்னா ஒரு சுசின்னு கூட வச்சுக்கலாம், சுசி பில்லு கூப்பிட்றோன்னா எல்லாருக்குமே என் ஃபோனில் வைக்கணும்னு தோணுச்சு. ஐயோ நம்ம ரிங்டோன் யாராக பேசுகிறான், அவங்க லவ்வருங்க பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வைக்கணும்னு அந்த படத்தில் தான் ஆக்சுவலாக வந்து அந்த இது. இதெல்லாம் எப்படி சார் உங்கள் அப்சர்வேஷன், அவங்கள சுற்றி இருக்க நீங்கள் அப்சர்வ் பண்ணி வரதா எப்படிப்பட்ட வந்த ஒரு விஷயம் சார்? எப்படி கொண்டு வரீங்க? அப்சர்வேஷன் தான். நமக்கு என்ன தேவை, அதை எப்படி கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அதுலேருந்து நமக்கு ஏதாவது விஷயங்கள் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறது. ஸோ தமிழில் நீங்கள் பண்ணுறீங்களே, ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்களா, எதுக்காக இப்படி ஒரு எமோஷனல் சூஸ் பண்ணீங்க, எப்படி நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க, தமிழ் இப்படி தான் என்ட்ரி கொடுக்கணும்னு நீங்கள் மனசில் நினச்சிங்களா? பாருங்க சூப்பராக இருக்கும். ஃபேமிலி அதான் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்த்து ரசிக்கலாம். பயங்கர என்டர்டைன்மெண்ட். யோசிச்சு பாருங்க, உள்ள எல்லா ஆர்டிஸ்டும் இருக்கிறாங்க. ஒவ்வொரு சீனும் செதுக்கிற மாதிரி இருந்திருக்கும். எப்படி ஒவ்வொருத்தருமே போட்டு நடிப்பாங்களே. ஏன்னா எல்லாருமே ப்ரூஃப் பண்ணி ஆகணும்னு. இப்போ நான் புகழ் நானும் தவிர புகழ் ஒன்று பண்ணுவான், பதில் நான் ஒன்று பண்ணணும். இந்த மாதிரி எல்லாருமே ஒன்று பண்ணிருப்பாங்க. சீனியர்ஸ் வேறு அவங்களாம். ஸோ எல்லா சீனுமே எல்லாமே வரதுனால ஃபுல் காமெடி இருக்கும். அந்த 2 ஹவர்ஸ்க்கு பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நாளாக இந்த மைண்டில் ஓடிட்டுருச்சு. நல்லா கலகலப்பான படம் பண்ணணும், மக்களை சிரிக்க வைக்கிற மாதிரி படத்தில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக எழில் சார் வந்து எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிதா, அதுவே எனக்கு ஃபுல்ஃபில்ட் ஆகிடுச்சு. அப்பாடா, சீரியஸ்லி சார். நீங்கள் சொல்லுங்கள் சார், தேசிங்க ராஜா என்ன ஒரு எமோஷனான ஸ்கிரிப்டில் கொஞ்சம் காமெடியாக பண்ணியிருக்கேன். அதில் ஒரு சின்ன எமோஷன் இருக்கும். வெரி நைஸ் மூவி.